கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கீதம் 46வது சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனத்தை நாம் தியானம் செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெருசு. வாசிங்க பார்க்கலாம். 4-5 வசனங்கள். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். கவனிங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மனுஷன் பிறக்கும்போது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியாத ஒரு பச்சை குழந்தையாக அவன் பிறக்கிறான். இடையில் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற போராட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. அந்த போராட்டங்களை சொன்னோம்னாக்கா, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற அந்த போராட்டங்களை சொன்னால் அவ்வளவு வலிகள், அவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள், மனிதனுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தேவன் சந்தோஷமானவர். அவர் தம்முடைய சிருஷ்டியில் அவர் மகிழ்கிறார். எல்லாம் கவனிங்களேன், தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தேவன் தம்முடைய சிருஷ்டியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 103ஆம் சங்கீதம் எடுத்து வாசிங்க போல. 104ஆம் சங்கீதம் 30-31 வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளினாலே மகிழ்வார். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்கிறார், சந்தோஷப்படுகிறார். தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஒன்றொன்றையும் பார்க்கும்போது இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு பார்த்து தம்முடைய கிரியைகளில், தம்முடைய சிருஷ்டியில மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்ப நிலைகள், உள்ளம் உடைக்கப்படுகிறது, உள்ள அப்படியே நொறுங்குது, நிறைய பிரச்சனைகளோடு இருக்குது. இப்போதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். என்ன பண்ணுதான்? சந்தோஷிப்பிக்குதாம். ஒரு நதி என்று சொல்லுவது சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படுகிறது என்று பார்த்தோம். கர்த்தருடைய அந்த வார்த்தை தான் ஜீவ நதியாய் தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த உபதேசம், சபைக்கு தேவன் கொடுக்கிற இந்த உபதேசம் தான் நதி. ஆமென். அந்த வசந்த வாசிங்க 36வது சங்கீதத்தில், 36வது சங்கீதம் 8வது வசந்த வாசிங்க பார்க்கலாம். உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்போ இந்த நதி என்று சொல்லுவது தேவனுடைய சபையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது நதி. இந்த நதியிலிருந்து நீர்க்கால்கள் புறப்பட்டு அப்படியே பிரிஞ்சு, எத்தனை பேர் சபையில் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ளே போய், இந்த உபதேசம், இந்த சத்தியம் அவருடைய இருதயத்துக்குள்ளே போய் அவர்களை சந்தோஷிப்பிக்கிறது. ஆமேனா. துக்கத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, தீர்க்க முடியாத போராட்டங்களோடு இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தருடைய வசனம் அவர்களை கேட்கும் போது, அந்த வசனத்தை கேட்கும் போது அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷிப்பிக்கிறதாம். இந்த சந்தோஷிப்பிக்கிற இந்த மன மகிழ்ச்சி தேவன், இப்போ நம்ம பார்த்தோம், தேவன் தம்முடைய கிரியையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆனால் மனிதன் பாவம் செய்துவிட்டு வந்துவிட்ட பிற்பாடு அவன் மனசுக்குள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வலிகள், எங்கே போனாலும் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவன் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். முன்னாடி அவன் தன்னை நம்பினான். இப்போ காலைதோறும் இப்போது இவன் என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறான். அப்போ உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம், இதுதான் விசுவாசத்தின் பரிபூரணம். விசுவாசத்தின் பரிபூரணம், சம்பூரணத்தினாலே திருப்தி. அதுதான் சர்ச்சுக்கு வரணும்.
தேவ சமூகத்துக்கு வந்து எப்போதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்போதெல்லாம் வந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பேசுவார், எப்படிப்பட்ட வார்த்தையோடு இன்னைக்கு நம்மோடு இடைபடுவார், அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது. ஒரு 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 குழந்தை ஒரு தாய் மேலே, ஒரு தாய் பாலுக்காக எப்படி அந்த குழந்தை ஏங்குமோ, அதே போல தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இன்னைக்கு எப்படி பேசுவார், என் இருதயத்தை அறிந்திருக்கிற என் தேவன் இன்னைக்கு என்னை எப்படி தேற்றுவார் அப்படி சொல்லி அவருடைய பேரின்ப நதி அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. அதனால தாகத்தை தீர்க்கிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். இப்போ எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சு போச்சு? சபையில் நீங்கள் வந்தீங்கன்னாவே அல்லது இப்போ ஏசப்பாவுடைய கிருபையினாலே நான் ஒரு ஊழியக்காரனாய் இப்போ தெரு பிரசங்கமெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம பேசுவோம். தெருவில் நின்று எனக்கு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது எனக்கு என்னுடைய பயங்கர பெரிய வாஞ்சையாக இருக்கும். ஏன்னா தேவனை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை, அவருடைய மகத்துவத்தை குறித்து பேசுவது என் உள்ளத்தில் ஒரு மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். நான் எங்கே நின்று பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அதை கேட்கிற அந்த ஜனங்களுக்கு இந்த நதியிலிருந்து புறப்பட்டு நீர்க்கால்களாய் அவருடைய இருதயத்துக்குள்ளே போய் பாய்ந்து ஓடும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல். எத்தனை பேர் உண்மையிலே இங்கே வந்து ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்க சொல்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷம். கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் தேற்றுகிறார், எப்படியெல்லாம் உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் உங்களை எப்படிலாம் தேற்றிருக்கிறது. இந்த தேற்றுதல், இந்த இருதயத்துக்குள்ள தேவன் கொடுக்கிற இந்த பேரானந்தம் உங்களை தூங்க விடாது. அதான் சொன்னேன், அவர் என்ன செய்வார்னா உங்களை அப்படியே வந்து அவருடைய தொடுதல், அவருடைய வார்த்தை. ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அவருடைய வார்த்தையினாலே. அப்போது அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, 5ஆம் வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதன் நடுவில் என்பது சபை, எருசலேம். சீயோனிலிருந்து அவருடைய வேதமும் எருசலேமிலிருந்து அவருடைய வசனம் வெளிப்படுகிறது. இப்போ அதன் நடுவில் அப்படின்னா சபை நடுவில். இப்போ சபை நடுவில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்றார் அப்படின்னா, அது அசையாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அசைவது இல்லை. காரணம், தேவன் எப்படிப்பட்டவர்? அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கவனிங்க, காலைதோறும் புது கிருபை. அந்த பிரசங்கம் ஞாபகம் இருக்குதா? காலைதோறும் அவர் புது கிருபை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தேவனுடைய பொதுவான கிருபை இருக்கிறது, பொதுவான இரக்கம். அந்த இரக்கத்தை தான் மனுஷெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிறான், ஒன்றும் இல்லாமல் போயிடுறான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காலைதோறும் போய் நிற்கிறோமே, அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது. இந்த காலையில் உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டு தேவன் மேலே ஒரு அன்பு ஏற்பட்டு நீங்கள் அவர் சமூகத்தில் போகும்போது கர்த்தர் காலைதோறும் உங்களுக்கு என்ன செய்கிறார்னாக்கா, சகாயம் பண்ணுகிறார், உதவி செய்கிறார். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். களிப்பு, சந்தோஷம். அப்போ எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னாலும் ஆவிக்குரிய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஆழங்கள் உண்டு. அந்த வசனம் வாசிங்க, சங்கீதம் 30வது சங்கீதத்தில் 5வது வசனம், 30ஆம் சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நல்லா கவனிங்க, அவருடைய கோபம் என்பது சாயங்காலம். அதுதான் ஏதேனிலே மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்த பிரிவு. அவருடைய கோபம் மனுஷன் மேலே இருந்தாலும், நல்லா மைண்டில் வச்சுக்கணும், அவருடைய கோபம் மனுஷன் மேலே இருந்தாலும் அவருடைய தயவு நீடிய தயவாக இருக்கிறது. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் ரத்தத்தின் நிலைமை மீட்டு விட்டார். ஆக அழுகை, கோபம் என்பது சாயங்காலத்திலும், விடியற் காலத்தில் களிப்பு என்பது ஆளுகை. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் நாம் மகிமை அடைந்து அவருடைய 2ஆம் வருகையில் அவரோடு கூட வந்து இந்த பூமியில் நாம் அரசாட்சி செய்ய போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். ஆமேனா? நான் சொல்றது புரியுதா? நீங்கள் அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க, அவருடைய அன்பில் நீங்கள் அவர் பிரசன்னத்தை இணைக்கப்படுறீங்க, அவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ள நிரப்புகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு வெற்றி, தேவனுடைய சகாயம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக வாழச் செய்யும். அப்படி அதிகாலையில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா
இப்போ ஏசப்பா வரப்போறாருல, பூமிக்கு வரப்போறாரு. அவரை நீங்கள் முகமுகமாக பார்க்க போறீங்க. அவருடைய ஆட்சியில் நீங்கள் ஆளுகை செய்ய போறீங்க. அதுக்கான அடையாளம் தான் இந்த அதிகாலை காலைதோறும் கர்த்தர் நம்மளை எழுப்பி அவருடைய புது கிருபையினாலே நமக்கு சகாயம் பண்ண வைக்கிறார். அவர் தான் நம்மளை எழுப்புறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தையை உத்து கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் பல பல விண்ணப்பங்களோட, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை பிரதர், இவ்வளோ போராட்டம் பிரதர், என் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நீங்கள் வந்தீங்க. வந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றினாரு. யார் இந்த ஆண்டவர்? அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அநேக அற்புதங்களும் அதிசயம் நடக்கும். உடனே உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பீங்க. யார் இந்த இயேசு? யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிப்பீங்க. நீங்களே உங்களை மீறி போயிட்டு ஒரு சமூகத்தில் உட்காருவீங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆமென் சொல்லுங்க பகலாம். இரவு சென்று போயிற்று, சாயங்காலம், இரவு, விடியற்காலை. அப்போ இரவு இயேசு கிறிஸ்து வருகிறார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆதலால் அந்தகாரத்தின் கிரியைகளை நீங்கள் உதறி போட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாங்க அப்படின்னு பவுல் நிருபத்தில் இருந்த வசனத்தை வாசிக்க போகலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபத்தில் 13ஆவது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இரவு சென்று போயிற்று. நல்லா கவனி. சாயங்காலம் ஆனவன என்ன வரும்? இரவு வரும். சாயங்காலத்தில் அழுக தங்கும். இரவை கிராஸ் பண்ணி, இரவை கடந்து அதிகாலையில் போகும்போது இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வ கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இரவு சென்று போயிற்று, சாயங்காலமும் தாண்டி இரவும் போயிருச்சு, இப்போ பகலுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ உங்களுக்குள்ளே என்ன நடக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த நீர்கால்கள் அப்படின்னு சொல்கிறது கிளை நதிகள். ஒரு நதி, அந்த நதியிலிருந்து ஆறுகளாக பிரிஞ்சு போகுது இல்லையா, அதுதான் நீர்கால்கள். அப்போது இந்த ஜீவவாசல் ஜப வீட்டில் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம், இந்த நதி உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஆறுகளாக, நீர்கால்களாக பாய்ந்து வரும்போது காலைதோறும் அவர் நம்ம எழுப்பி நமக்கு ஒரு சகாயம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு சொல்றது? ஆமேனா? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லா கவனிக்கணும். யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும்? அவர் என்ன செய்கிறார்? இப்போ இவங்க என்ன செய்வாங்க? இவங்க எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னா, இப்போ 46ஆம் சங்கீதம் 1 வாசிங்க, அப்போ தான் நமக்கு புரியும். வாசிங்க பார்க்கலாம். 46ஆம் சங்கீதம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லாம் என்ன கவனிங்க, எல்லாம் கவனிங்க. சபைக்குள்ள வந்துட்டோம், ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்லாம் இல்லாமல், இவங்களுடைய ஆத்மாவில் ஒரு விசுவாசம், ஒரு பூரணம், ஒரு பலன், ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி இவங்க மனசுக்குள்ள ஒரு ஏற்படுகிறது. என்னது? தேவன் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் எனக்கு பலனாயிருக்கிறார். எனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்து காலத்தில் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார், எனக்கு துணையாய் வருகிறார் என்கின்ற ஒரு உறுதித்தன்மை இவர்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. நீங்க வெளியே எவ்வளவு பிரச்சனை இருந்தீங்க, எவ்வளவு போராட்டம், ஆனால் கர்த்தர் எனக்கு அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நல்லா கவனிங்க. அடைக்கல பட்டணம். இந்த இப்போ ஒவ்வொரு பட்டணம் இருக்கும், அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அந்த மதில்கள்லாம் பார்த்தா வானத்தை அளாவிய மதில்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்குள்ள போராட்டம் பிரச்சனை ஏற்படும் போது இந்த நகரம் என்று சொல்லுவது பூமிக்குரிய ஒரு சிஎம்ஓ, ஒரு பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டரோ, ஒரு முதலமைச்சரோ, இவங்க எல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அவங்கள நம்மளை காப்பாற்றலை.
ஆனால் இயேசு என்கின்ற அந்த ராஜாதி ராஜா, அவரை நான் நம்பும்போது, அவரை நான் கூப்பிடும்போது எனக்கு அவர் அடைக்கலமாய், என்னை எருசலேமில், இந்த சீயோன் எருசலேமிலே வாசமாக இருக்கிற என் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறா இருக்கிறார். அடைக்கலம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அவ்வளவு பெருசு. எனக்கு விரோதமாக வரக்கூடிய ஒருத்தனும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், என் பெலனாய் அவர் இருக்கிறார். அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி அந்த வெற்றி அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்து காலம், எப்படிப்பட்ட ஆபத்து எனக்கு வந்தாலும் அவர் எனக்கு அனுகூலமான துணை. அனுகூலமான துணைனா நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கேட்டு எனக்கு அவர் துணை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் நான் கூப்பிடும்போது அவர் எனக்கு அனுகூலமான துணை. எனக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். நான் என்ன கேட்குறேனோ, எனக்கு என்ன வேணும்னு கேட்குறேனோ, எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறேன்னு சொல்கிறேனோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் எனக்கு அடைக்கலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம். 2 சாமுவேலின் புத்தகம் 22:3 வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் நாம் நம்பியிருக்கிற துருகமும், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும். என்ன அடைக்கலம்? என்ன அடைக்கலம்? இந்த பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு நம்ம தப்பிச்சு ஓடுறோம். எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க. ஏதோ ஒரு போராட்டத்தில் நம்பி ஓடுறோம். ஐயோ என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க, என்னை யாரோ துரத்திக்கின்னு வராங்க, நான் ஒரு போராட்டத்தில் மாட்டிக்கினேன், என்னால் விடுதலை ஆக முடியல, எனக்குள்ள ஒரு 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 பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் ஏதாவது அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம முழுவதுமாய் பாதுகாப்பு தான் உயர்ந்த அடைக்கலம். இயேசு என்கின்ற நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும். சொல்லுங்க, என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஆமெனா? என்னால் மேற்கொள்ள முடியாத, என்னால் யுத்தம் செய்ய முடியாத, என்னால் போராட முடியாத ஏதோ ஒரு வல்லமை என்னை பயமுறுத்தும் போது நான் ஓடுகிறேன். எனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிற வரைக்கும் நின்று போராடினேன். இப்போ எனக்கு பலன் இல்லை, வல்லடி. அந்த வல்லடிக்கு நான் மீட்கப்படும்படிக்கு நான் ஓடுகிறேன். அப்படி ஓடும்போது இயேசு என்கின்ற அந்த நாமம், ஆமென் சொல்லுங்க, இயேசு ராஜா எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுவது வானத்துக்கும் பூமிக்கும் உரியக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரண், ஒரு கோட்டை சுவர். சத்துரு எட்டி எட்டி பார்க்குறான், ஆளை என்னை கண்டுபிடிக்கவே முடியல, அவன் ஓடி போயிடுறான். ஆமேனா? நான் ஜெயங்கொள்ளுகிறேன். ஆமேன் சொல்லாமா? பூமிக்கு வானம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாய் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது. ஆமேன். அதுதான் அந்த உயர்ந்த அடைக்கலம். யாரெல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு பயப்படுகிறோமோ அவர்களுக்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். அவர் என் பலனா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன ஆபத்து வந்தாலும் நான் இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகத்தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயே இந்த ஒரு விசுவாசம், நான் ஏசப்பா நோக்கி கூப்பிடுவேன், எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் என் கர்த்தரை நோக்கி கூட. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஏதாவது போராட்டம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உட்காந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க, எனக்கும் சொல்லுங்கள், நானும் உங்களோட கூட சேர்ந்து ஜெபிப்பேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் மட்டும் ஜெபிக்கிறேன்னு அப்படியே போயிடக்கூடாது, என்னை மட்டுமே நம்பக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஆமேனா? நீங்களும் ஜெபிக்கணும், உங்கள் ஜெபத்தை என்கிட்ட தெரியப்படுத்துங்க, நானும் ஜெபிப்பேன். உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும். ஆண்டவரே, உங்களுக்குள்ள அவர் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவர் எனக்கு அனுகூலமான துணையாய் அவர் இருக்கிறார் என்கின்ற இருதயம் உங்களுக்கு வேண்டும். ஆமேன். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அதே சமயம் என்கிட்டயே சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவரை சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த காரியத்தில் விடுதலை கொடுங்கப்பா, இந்த ஆபத்தில் அவங்களுக்கு அனுகூலமான காரியத்தை கொடுங்கப்பா, நானும் ஜெபிப்பேன். ஆனால் உங்களுடைய இருதயம்
வரணும். எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் இந்த மனுஷங்க மத்தியில் இந்த உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமைக்கும் எப்பேற்பட்ட வல்லடிக்கும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென் சொல்லுங்க. அவரே, இயேசு கிறிஸ்துவே என்னை எப்பேற்பட்ட போராட்டத்தை வந்து ரட்சிக்கிறவர். ஆமேனா. இந்த உலக வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பம், பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் இப்போ என்ன அணுகாது. புரிஞ்சு போயிடுச்சா? தேவனே எனக்கு அடைக்கலமோ என் பெலனோ, ஆபத்து காலத்தில் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எப்பேற்பட்ட வல்லமை எப்பேற்பட்ட வல்லமைக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிற என் உயர்ந்த அடைக்கலம் அவரே. ஆமேனா. உயர்ந்த அடைக்கலம் சொல்லுங்க. என்ன அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம். இதுக்கு வாசத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அடைக்கலம் அப்படின்னாவே உயர்ந்த அடைக்கலம் தான் அங்க அதிகமாய் வரும். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபுடைய தேவனுடைய நாமம். ஆமென். யாக்கோபுடைய தேவன் யாரு? இயேசு ராஜன். அந்த இயேசு ராஜாவுடைய அந்த நாமம் அந்த பலத்த துர்கமாய் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. அவர்தான் இயேசு என்கின்ற நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்னை எப்பேற்பட்ட வல்லடிக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஆமென். என்னால் போராடி ஜெயிக்க முடியாத எந்த பாவ வல்லமையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சாப வல்லமையா இருக்கட்டும், அல்லது எப்பேற்பட்ட சத்துருவுடைய வல்லமையா இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிற வல்லமை இயேசு என்கின்ற நாமத்துக்கே உண்டு. ஆமேனா. இது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை. இந்த மன உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. இந்த மன உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா, இப்போ 46ஆம் சங்கீதம் 1 தொடர்ந்து வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். யாருக்காச்சும் புரிஞ்சுதா? நல்லா கவனிக்கணும். முதலாவது வசனத்தில் தேவன் எனக்கு அடைக்கலம். எப்பேற்பட்ட வல்லடி வந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமை எனக்கு விரோதமாய் வந்தாலும், ஒரு நேரம் வரைக்கும் நான் போராடி பார்த்தேன், போராட முடியல. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் நாமத்தில் என்னை அடைக்கலமாய் என்னை பாதுகாத்து கொண்டார். என் இருதயம் பூரணமாய் நம்புகிறது. ஆமேனா. இந்த பூமியில் என்ன பிரச்சனை வந்தாலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமேன். எனக்கு அனுகூலமான துணை அவர். ஆமேன். அதனால பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது. திடீர்னு பூமி அதிர்ச்சி. எல்லாம் கவனிங்க. திடீர்னு பூமி அதிர்ச்சி வருது, நிலநடுக்கம் வருது, எர்த்குவேக் வருதுப்பா, நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி வருது. சரி, மனுஷங்கள்லாம் பிரச்சனையெல்லாம் வருது. அந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் காப்பாத்திட்டாரு. இப்ப இவர்களுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், ஒரு வல்லமை இவர்களுக்குள்ளே ஆட்கொண்டு வேலை செய்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு ராஜாவுடைய நாமம் என் அடைக்கலம், என் பலன், அவர் என் அனுகூலமான துணை. எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவர்தான் எனக்கு அனுகூலமான துணை என்கின்ற அந்த உறுதி உள்ளவங்க எப்பேற்பட்ட சண்டை. இப்போ வீட்டில் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. வெளியிலேருந்து எவனா வந்து சண்டைக்கு வந்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சண்டைக்கு போவாங்க. சொந்தக்காரங்களும் சண்டை போட்டுக்குவான். இந்த சொந்தக்காரனுக்குள்ளேயே ஆப்போசிட்டில் எவனா வந்தானோ இந்த சொந்தக்காரனை திரும்ப சேர்ந்து போய் ஒன்று சண்டை போடுவான். அவன் பகையெல்லாம் மறந்துடுவான். ஊருக்காரன் ஒன்று சண்டை போட்டுக்குவான். பக்கத்து ஊரில் இருக்கிற ஊருக்காரன் வந்தோடனே டே நம்ம ஊருக்கு விரோதமாக வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவான். அதே போல தான் ஒன்னோட ஒன்று நாட்டுக்கு நாடு பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ ஏலியன்கள் வராங்க அப்படின்னு சொன்னதும் நம்மளாம் ஒன்று சேர்ந்து அவங்களை எதிர்க்கலான்னு ஒன்றாயிடுறானுங்க. நல்லா கவனிங்க. இது எப்படிப்பட்டதுன்னா, இப்போது இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும்
எனக்கு அடைக்கலமும் எனக்கு பெலனும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமான துணையுமா இருக்கிறாரு என்கின்ற அந்த விசுவாசம் உள்ளே வந்த இவர்களுக்குள்ள மரணமாவது மண்ணாங்கட்டியாவது பூமி அதிர்ச்சி வந்து எவ்வளோ பேர் சாவறான். இந்த பூமி அதிர்ச்சினால சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அப்படியே சமுத்திரத்தில் அப்படியே சாய்ந்து போகிறது. பெரிய சுனாமி வருது. நல்லா நடு சமுத்திரத்தில் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், இப்போ 2004 ஒரு சுனாமி வந்துச்சு. இந்த கிழக்கத்திய கடற்கரையில் இருந்த நகரங்கள் எல்லாருமே சேதமாகி ஏறக்குறைய 3 லட்சம் ஜனங்களுக்கு மேலே செத்து போனாங்க. சுனாமி வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த சுமத்ரா தீவு, இந்தோனேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுமத்ரா தீவு பக்கத்தில் நிறைய எரிமலைகள் உண்டு. கடலில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது. சமுத்திரத்தில் பெரிய பெரிய மலைகள். அங்கே பூமி எதிர்ச்சி வரும்போது அந்த சமுத்திரத்தில் இருக்கிற மலைகள் அப்படியே சாய்ந்து அந்த கடலில் விழும்போது அது பெரிய சுனாமியாக கரையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அப்படியே கரையில் தேசத்து மேலே, நாடுகள் மேலே இந்த சுனாமி வருது. ஆக இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சேதங்கள் மனிதன் மூலமாய் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த போராட்டங்களில் தான் காக்கிற என் கர்த்தர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பூமி அதிர்ச்சி வந்தாலும், சுனாமியே வந்தாலும், சுனாமி என்பது ஜப்பானிய வார்த்தை. ஏன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுனாமி வரும். அங்கே இருக்கக்கூடிய நிலத்தட்டுகள்லாம் அடிக்கடி என்ன பண்ணுன்னா அதிர்ந்து அப்படியே இடம் மாறி நழுவி போகும்போது ஜப்பானில் பார்த்தோன்னா அடிக்கடி சுனாமி வரும். சுனாமி என்றால் பேரலை என்று அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சுனாமின்னா பேரலை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் வசனத்தில் நல்ல கர்த்தர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு உறுதித்தன்மை இவருக்குள்ளே வந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் மரணத்தை ஜெயிச்சிட்டோம். ஆமேனா. எப்பேற்பட்ட வல்லடி இந்த பூமியில் வந்தாலும் என்னை காக்கிற என் கர்த்தர் என் மரணத்தை ஜெயித்தவர். அது பூமி இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கையினுடைய அந்த சேதத்திலிருந்தும் என்னை காக்க என் கர்த்தர் வல்லவர். ஆமேன். மரணம் என்பது இயற்கையானது. ஆமேனா. மனுஷனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் பிறக்கிறான், வளர்க்குறான், செத்து போயிடுறான்னு. இப்படிப்பட்ட எப்பேற்பட்ட மரணத்தையும் ஜெயங்கொள்ளக்கூடிய வல்லமையை என் கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆக பூமி அதிர்ச்சியே வந்தாலும், சுனாமியே வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எப்பொழுது கர்த்தர் என்னுடைய அடைக்கலமும் என் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இப்போ பூமி அதிர்ச்சி வருது. பூமி அதிர்ச்சி வந்தா அப்படியே பில்டிங்லாம் ஷேக் ஆகி அப்படியே அந்த எப்பேற்பட்ட பெரிய பெரிய நல்ல கான்கிரீட் பண்ண அந்த வீடுகள் என்ன ஆகுது, அப்படியே சரிஞ்சு விழுந்து பல குடும்பங்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருது. கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் அநேக சுனாமிகள் வருகிறது. இப்படிப்பட்ட பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? காரணம் என்னவென்றால், என் இயேசு கிறிஸ்து என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் என் பலனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். எனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உறுதியான அந்த விசுவாசம் இருக்கிறவர்களுடைய அந்த இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட அந்த ஒரு விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய இந்த வசனம் 119 சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 176 வசனங்களும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற 176 வசனங்களும் கர்த்தருடைய வார்த்தை எப்படியெல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, எப்படியெல்லாம் நம்மை போஷிக்கிறது, எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறது. காரணம், தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறது. இப்படிப்பட்ட இந்த இருதயம் உடையவர்களுடைய அந்த இருதயத்தில் தான் அந்த நதி பாய்ந்து அது நீர்க்கால்கள் அந்த தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசம், நல்லா கவனிங்க, நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தோடு நம்ம போராடணும். நம்ம கவனிங்க, திடீர்னு ஒரு சூறாவளி வருது. சூறாவளி, ஸ்டாப், நான் முக்கியமான இடத்துக்கு போயிருக்கிறேன், ஸ்டாப், நில்லு அப்படின்னா நிற்கணும். யோசுவா யுத்தம் பண்றாரு. என்ன பண்றாரு? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறாரு. நிக்குது.
அப்படியே ஸ்டாப் ஆகுது. நான் யுத்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும், என் சத்துருக்களுக்கு நான் நீதியை சரி கட்டுகிற வரைக்கும், சூரியனே நில்லு, சந்திரனே நில்லுன்றார், நிற்குது. இப்போ மழை வருது, மழையை நில்லு அப்படின்னு சொன்னால் நிற்கணும். எலியாவின் வல்லமை. காரணம், யாருடைய இருதயத்துக்குள்ள இந்த சத்தியம் இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ ஜெயங்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விசுவாசமும் பரிபூர்ணமும் உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்குமே. ஆனால் தேவன் உன்னை அதிகாலையில் எழுப்பி உன்னோடு உறவாடுவார், உன்னோட பேசுவார். அப்பேற்பட்ட விசுவாசம் உனக்குள் இருக்கும்னா உன்னை கொண்டு கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு, பல ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவார். ஆமேனா? எத்தனையோ இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜனங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனையோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் காலையில் இருந்து ஜெபிக்கிறாங்க பாரு, அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. யார் கண்ணீர் வெடித்தாலும், ஏம்மா நீ ஏமா இப்படி கண்ணீர் வெடிக்கிறீங்க, உன்னை துன்பப்படுத்துகிற எப்பேற்பட்ட வல்லடிக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, அவர் உன் கண்ணீரை துடைப்பார்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற அந்த வசனத்தை சொல்லும்படி உன்னை காலைதோறும் எழுப்புவார். ஆமென். உன்னை காலைதோறும் என்ன பண்ணுவார்? அவரு எழுப்புவார். அவர் சொல்லி கொடுக்கறது அப்படியே கேட்பாங்க. எடுத்து வாசிங்க 50வது சங்கீத 50ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம். ஏசாயா புத்தகத்தில் 50வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு. எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. யாருக்கு? இளைப்படைந்த இருக்கிறானே, சோர்ந்து போய் இருக்கிறானே. இந்த பாருங்க, அது நம்முடைய பக்கத்து வீடாக இருக்கலாம், அல்லது நம்ம ஊரில் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்களா வேலைக்கு போகிறீங்க, அப்படி வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கலாம். யாராக சோர்ந்து போய் குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை, வேதனை, வலிகளோடு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு கரெக்டாக அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த வார்த்தை உங்கள் நாவில் ஏசப்பா வைப்பார். ஆமேன் சொல்லுங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். என்ன நாவை தராரா? என்ன நாவை தராரா? கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். யார் எழுப்புறது? காலைதோறும் யார் எழுப்புறது? தேவன் உன்னை எழுப்புகிறார். அவருடைய வசனம் உன்னை எழுப்புகிறது, காலைதோறும் உன்னை எழுப்புகிறது. இதுதான் முக்கியம். நல்லா கவனி. காலைதோறும் எழுந்துக்கிறாங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆமென். ஆறுதல் அடைஞ்சிட்டாங்க. தேவன் எப்படிப்பட்ட நேரத்திலும் எனக்கு அனுகூலமான துணை என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறாங்க. சுனாமியே வந்தாலும், பூமி எதிர்ச்சியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட இருதயமுடைய அவர்களை காலைதோறும் அவர் எழுப்பி அவர் உபதேசத்தை கொடுக்கிறார். அப்படியே உபதேசம் கொடுப்பார். எதுக்குன்னா இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள், தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமேனா? எத்தனையோ பேர் வேதனையோட, துன்பத்தோட, துயரத்தோடு இருக்கிற அவருடைய இருதயம் தேற்றப்படும்படிக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட வார்த்தையை காலைதோறும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என்ன பண்றாரா? அப்படியே உட்காந்துக்கணும். நீங்கள் பாட்டுன்னு பேசுறதல்ல ஜபம். நான் பலமுறை சொல்லிட்டேன், ஜபம் என்பது ஒன் வே ட்ராவலிங் அல்ல, ஒன் வே ஜேர்னி அல்ல, அது கான்வர்சேஷன். நான் தேவனோடு பேசுவதும் தேவன் என்னோடு பேசுவதும். அவர் பேசுவார், அப்படியே கற்றுக் கொடுப்பார். காலையில் எழுந்துக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுப்பார். முதல்ல உன்னை ஆறுதல் படுத்தி, இளைப்படைந்திருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நீ ஆறுதல் படுத்தும்படியாய் காலையில் உங்களோட பேசுவார். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கலாம். உன்னை எப்படி தேற்றுகிறாரோ அதே ஆறுதலை மற்ற ஜனங்களுக்கு உன்னால் சும்மாவே இருக்க முடியாது. உன் வாயை தெச்சி வச்சா கூட பிச்சிக்கின்னு ஆடும் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்? கர்த்தருடைய அந்த தொடுதல், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய தாய் அன்பு, அவருடைய இரக்கம். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கிடந்தேன், என்னை ஆறுதல் படுத்தின என் கர்த்தர் உன்னையும் ஆறுதல் படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இளைப்படைந்திருக்கிற அவர்களுக்கு அந்த ஒரு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த ஒரு இளைப்பாறுதலான அந்த வார்த்தையை உன் வாயில வச்சு
அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுப்பார். இவங்க தான் ஆளுகை செய்ய போவாங்க. ஆமேனா? இவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க, பேசிக்கினே இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தையை இவர்கள் பேசுவார்கள். காலையில் உட்காந்து கற்றுக்குவாங்க, அப்படியே கற்றுக்குவாங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நீ பாருங்க, நீ ஸ்கூல் பக்கமே போக தேவையில்லை, நீ ஸ்கூல் பக்கமே போயிருக்க தேவையில்லை. உனக்கு ஆ இ உள் தெரிய தேவையில்லை. ஆனால் ஈவன் அவன் தெரியல, ஏபிசிடி ஒன்றுமே தெரிய தேவையில்லை. ஆனால் நீ காலையில் போய் உட்கார பார்த்தீங்களா? ஆமேனா? நீ காலையில் போய் தேவசனம் உட்கார பார்த்தியா? நீயே உனக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணலான்ற தைரியம் பெலன் வந்துடும். என கர்த்தர் எனக்கு பெலனாக இருக்கிறார், அவர் என்ன அடைக்கலமாக இருக்கிறார், என் பெலனாக இருக்கிறார். என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணை அவரே. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? சுனாமியே நீ வந்தாலும், நீ சுனாமிக்கே நான் தான் சுனாமி. ஆமேனா? பூமி அதிர்ச்சியே வந்தாலும் அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. காரணம் இயேசு என்கின்ற நாம எனக்கு அடைக்கலமாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் இவங்கெல்லாம். இன்னமும் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் என்னை கிள்ளிட்டான், எதிர் வீட்டுக்கார சகோதரி என்னை குத்திட்டான், இவன் எனக்கு அடிச்சிட்டான், சுற்றி இங்கேயே உட்காந்து பார்த்து உட்காந்துங்கிறியா? இது இல்லை. பூமி நிலை மாறி நடு சமுத்திரத்தில் மலைகள் குலுங்கி அதனுடைய ஜலம் பிரவாகித்து வந்தாலும், ஆமென், சமுத்திரம் பேரலை சுனாமியே வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். அப்படிப்பட்ட மனிதனால எதிர்கொள்ள முடியாத இந்த பேரிடர்களையும் சமாளிக்கக்கூடிய பலனை என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தோற்று போவதில்லை, நான் ஜெயம் எடுப்பேன். ஆமென். அந்த நிலைமைக்கு யாராச்சும் வந்திருக்கிறீங்களா? இல்லை இன்னமும் உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையே போட்டு அப்படியே சோர்ந்து உட்காந்துக்கிறியா? என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் இயேசு ராஜாவுக்கு முன்பதாக எந்த ஒரு வல்லமையும் நிற்க முடியாது. ஆமென். அவர் எப்பேற்பட்ட வல்லடிக்கும் என நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ இப்படிப்பட்ட சுனாமியே வந்தாலும், இப்படிப்பட்ட பூமி எதிர்ச்சியே வந்தாலும், இந்த உலகத்தில் நிர்மூலமாகாதபடிக்கு என்னை காக்கிறவர் என் கர்த்தர் என்பதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் வந்தபோது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர் ஆணையிட்டார். நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில் சில வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம். எனக்கு ஏன் ஆண்டவரை இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லி கதி கலங்கலாம். அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏசாயா புத்தகம் 54வது அதிகாரத்தில் 7 வாசிக்க பல தொடர்ந்து. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். நீ பட்ட இந்த துன்பம், நீ வடிச்ச இந்த கண்ணீர், வேதனை எல்லாம் எவ்வளவு பொழுதாம்? இமை பொழுதாம். ஏசப்பாவுடைய பார்வையில் எப்படி அது? இமை பொழுது. ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ கண்ணீர்? என்னை ஏன் ஆண்டவர் கைவிட்டீங்க? நல்லா கவனி. நம்மளாம் பாவியாக இருக்கிறோம். அவர் சமூகத்தில் நம்ம திரும்புவதற்காக நம்ம போகிற பாதையில் அவரை முள்ளுகள் எல்லாம் போட்டு வேலியில் அடைச்சி அவர் பக்கம் திரும்ப வைப்பார். ஓசியா பத்தில் பார்த்தீங்கன்னா, நான் நீ போகிற பாதையில் குறுக்க வந்து நின்னேன், நீ ஏனென்றால் நீ ஏன் பக்கம் திரும்பணும். ஆமேனா? நான் உன்னை நேசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் உன்னை இமைப்போது உன்னை கைவிட்டது உண்மைதான், ஆனாலும் நான் உன் மேலே உருகி விட்டேன். ஆமேனா? உன் மேலே நான் உருகி இருக்கிறேன். எப்பேற்பட்ட வல்லமைக்கும் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பதற்காகத்தான் நான் உன் மேலே உருகி இருக்கிறேன். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அப்புறம் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ கண்ணீர் வடிச்சது உண்மைதான், நீ போராடினது உண்மைதான், நீ வெக்கப்பட்டது, நீ நொந்து போனது எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் உன்னை தேடி வந்து உனக்கு அடைக்கலமும் உனக்கு பலனும் ஆபத்து காலத்திலே உனக்கு அனுகூலமான துணையுமாய் நான் இருக்கிறேன். ஆமேனா? ஆமேன் சொல்லாமா? அப்போ நான் நித்திய கிருபை, என்ன கிருபை சொல்லுங்க?
இதுதாங்க உயர்ந்த அடைக்கலம், நித்திய கிருபை. பூமியை பார்க்கலாம், வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய கிருபையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அற்ப காலம் உண்ட கோபத்தில் என் முகத்தை உனக்கு இப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இப்ப சொல்லிட்டு இப்ப ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தத்தை நம்மோடு பேசுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இட்டாராம்? ஆணையிட்டாராம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் உடன்படிக்கைகளின் தேவன், உடன்படிக்கை செய்கிறவர். இந்த 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 சிருஷ்டிப்போடும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இந்த சிருஷ்டியை வச்சு தேவன் உடன்படிக்கை செய்வார். உடன்படிக்கை அப்படின்னாக்கா 2 பேர் அந்த உடன்படிக்கைக்கு தேவை. இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி உறவு என்பது உடன்படிக்கை. கணவனும் உடன்படிக்கை செய்யணும், நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், பிறர் முகம் பாராமல் இன்பத்தில் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு கணவன் சொல்ல, மனைவியும் அதே போல பிறர் முகம் பாராமல் இன்பத்தில் துன்பத்திலும் நான் உன் கூட இருப்பேன். 2 பேரும் உடன்படிக்கை செய்வாங்க. இந்த உடன்படிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முறிச்சாலும் உடன்படிக்கை முறிஞ்சு போயிடும். ஆமேனா? ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உடன்படிக்கை இருநபர் உடன்படிக்கையில் அதாவது உடன்படிக்கை முறிஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் உன்மேல நித்திய கிருபையுடன் இறங்கி இருக்கிறேன். இதை புரிஞ்சவங்களுக்கு தான் பூமி நிலை மாறினாலும் சமுத்திரமே கொந்தளிச்சு வந்தால் நான் பயப்பட மாட்டேன், இந்த ஆணை உறுதி நம்முடைய இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணல, அண்ட சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் சொல்றேன், உனக்கு நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி எனக்குள்ளேயே நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு நானே சத்தியம் பண்றேன். இப்போ நான் சொன்ன மாறாதவர். ஆமேனா? நான் மனிதன், மனம் மாற தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் உடன்படிக்கை பண்ணல. ஆக்சுவலா இது என்ன, இது உடன்படிக்கை ரீதியில் நம்ம பார்த்தோம்னா இது புது உடன்படிக்கை. ஆமேனா? பொதுவாக உடன்படிக்கை அப்படின்னா என்னதுன்னா 2 பேர் பண்றது உடன்படிக்கை, இருவர். ஆனால் தமக்கு தாமே ஆணையிட்டு கொள்வது புது உடன்படிக்கை. என்ன புது உடன்படிக்கை? தபார், எனக்கு நான் உன் மேல இறக்க வச்சுட்டேன், எனக்கு நீ தேவை, என்ன காரணமெல்லாம் இல்லை, நீ எனக்கு வேணும்னு நான் விரும்பிட்டேன், நான் சர்வ வல்லவர், நான் சிருஷ்டிகர்த்தர், நான் உன் மேல விரும்பிட்டேன், ஆக நான் எனக்கு நானே ஆணையிட்டு கொள்ளுகிறேன். ஆமேனா? தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நோவாவின் காலத்தில் வெள்ளம் இனி புரண்டு வருவது இல்லை அப்படின்னு நோவா கிட்ட சொல்லலை, தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். இந்த முழு உலகத்தினை அழிப்பது இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணம் உன்னை மேற்கொள்வது இல்லை, உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமேனா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய தேவனாகிய நான் சொல்கிறேன். அதுதான் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தினுடைய இந்த முழு பலனே இந்த 9ஆம் வசனம் 59 தான். என்னது? இது எனக்கு நோவாவின் காலத்துடன் வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில் என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். ஆமேனா? என்ன பண்ணாரா? ஆணையிடுகிறார், தமக்கு தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உடன்படிக்கை பண்ணலை. சரி, நான் உன் மேலே கோபமாக இல்லாமல் இருக்கணும்னா நீ இதை பண்ணு, நான் உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன். அது சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை. என் வசந்த நீ கை கொண்டனா நீ நல்லா இருப்ப, நீ இப்படிலாம் உன்னை ஆசீர்வதிப்ப. என் வசந்தை விட்டு தூரம் போயிட்டுனா நான் உன்னை அடிப்பேன். ஆமேனா? அது என்ன பண்ண, இருநபர் உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னாவே 2 பேர் அங்கே இருப்பாங்க. நான் 10 ரூபா தரேன், நீ ஒரு ஒரு பால் பாக்கெட்டை கொடு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் 10 ரூபாயில் பால் பாக்கெட்டு இருக்குதோ இல்லை தெரியல. நான் ஒரு 100 ரூபா தரேன், எனக்கு ஒரு 2 கிலோ அரிசி கொடு. இது 2 பேர் பண்ணுற உடன்படிக்கை. ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் அன்கண்டிஷனல் லவ். அது 2 பேர் கண்டிஷனல் இருக்கும். உடன்படிக்கை என்பது 2 பேருக்குள் இருக்கும். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த இந்த அன்பு, இந்த பாசம்
பூமி நிலை மாறினாலும், சமுத்திரம் குலுங்கி என் மேல புரண்டு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். காரணம், என் மேல அவருடைய நித்திய கிருபை இருக்கிறது என்கின்ற இந்த உறுதிப்பாடு உள்ளே இருக்குது. பார், இவர்கள் தான் சீயோன் எருசலேம் என்ற மகிமைக்கு பாத்திரமானவர்கள். இவர்களை தான் கர்த்தர் காலையில எழுப்பி, காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். அப்படியே கற்றுக் கொடுப்பார். அவர் சித்தம் என்ன, உன்னை குறித்த ஒரு நோக்கம் என்ன என்பதை குறித்தெல்லாம் கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் ஆணையிடு தமக்குள்ளே சொல்லி கொண்டார். அதே போல் நான் சொல்றேன், எனக்கு நீ தேவை. நான் உன்னை விரும்பி விட்டேன். என் மனசுக்குள்ள உன்னை நான் நிர்ணயித்து விட்டேன். நீ எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆக இவர்களை தான் கர்த்தர் காலைதோறும் எழுப்புகிறார். எப்படி சொன்னேன், நம்மள தேவர்கள். ஆமெனா? நம்மள யாரு? தேவ வசந்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவர்கள். இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் திருப்பி கொள்ளுங்க, அப்பதான் நல்லா புரியும் அந்த வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இல்லைன்னா நோவா அங்க 20 வாசி பார்க்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நல்லா கவனிங்க, இங்க என்ன நடக்குது தெரியுமா? சுத்தம் அப்படின்னு வருது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்து விட்டு வெளியே வந்து விட்ட பிற்பாடு நோவாவின் காலம் வரைக்கும் கர்த்தர் போராடி பார்த்தார். மனுக்குலத்தோடு போராடி பார்த்தார். ஒருத்தங்கிட்டே சுத்தம் இல்லை, அசுத்தம். என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவது இல்லை என்று கர்த்தர் தம் இறுதியில் சொன்னார். என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவது இல்லை அப்படின்னு. எந்த ஆவி? ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி சொல்லுது, டே இது தப்புடா தப்புடான்னு சொல்லுது. மனசாட்சி அடிக்குமே தப்பாருங்க. எல்லாம் ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சி சாகாது, மனுஷன் தான் மனசாட்சி சாகடிக்கிறான். ஏன்னா தேவன் ஜீவன் உள்ளவர். மனிதனுடைய அதாவது மனசாட்சியின் காலம் நோவாவின் ஜலப்பிரளயம் வருகிற வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஒருத்தங்கிட்டே சுத்தம் இல்லை. ஆனால் நோவா மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா மாத்திரம் சுத்தமாக இருந்தார், குடும்பத்தை ஒழுங்காக நடத்தினார். அப்போ நோவா என்ன செய்யறாருன்னா, ஆனால் அந்த காலத்தில் தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார், தம்முடைய கடிந்து கொள்வதை காண்பித்தார், ஜலப்பிரளயத்தை வரவைத்தார். அப்போ பூமியுடைய ஊற்று கண்கள்லாம் திறந்துச்சு. அதான் பூமி நிலை மாறுவது. அங்க ஒரு பூமி அதிர்ச்சி வந்திருக்குது. ஆமேனா? ஆமேனா? இப்போ நம்ம எல்லாம் காட்டின பைபிள் ஸ்டடி ஆகிடும். நீங்களாம் பைபிள் படிச்சுங்க வீட்டில் போயிட்டு. பூமியுடைய ஊற்று கண்களை திறந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி அதிர்ச்சி வந்துச்சு. ஆமேனா? பூமி அதிர்ச்சி வந்ததும் சுனாமியே வந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்க எல்லாருமே அன்னைக்கு வேத ஆராய்ச்சி சொல்றாங்க, ஏறக்குறைய 400 கோடி ஜனங்க இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்க சாகும் போது 400 கோடி ஜனங்க இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பில் நான் பார்த்தேன், அவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு குடும்பம், நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. இப்போ நோவா என்ன செய்யறாருன்னா, சுத்தமான மிருகம் சுத்தமான சகல பறவை கொண்டு வந்து பலி செலுத்துறாரு. அந்த சுத்தத்தை முகர்ந்தார். அந்த சுத்தம் இயேசு ராஜாவுடைய பலி. ஆமென் சொல்லுவோமா? இயேசு ராஜா தேவனுக்கு பயப்படுவதே தமக்குள்ள அவர் சுகந்த வாசனையான பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நோவா இட்ட அந்த பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மனுஷிக ஜீவியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவ சித்தத்தை இந்த பூமியில் செய்வதற்கான அடையாளம். ஆக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருந்தது. இயேசு ராஜாவுக்கு அந்த சுகந்த வாசனையை தான் கர்த்தர் இங்கே முகர்ந்தார். ஆமெனா? இயேசு ராஜாவுடைய அந்த 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 பலி, அந்த ஒப்பு கொடுத்தல், ஆக சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. சொல்லுங்க, சகல ஜீவன்களையும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இனி எந்த சகல ஜீவனையும் சங்கரிப்பது இல்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். ஆமெனா? நோவா,
நான் உங்க கூட உடன்படிக்கை பண்றேன், அப்படி அல்ல. அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். நீ விட்ட அந்த கண்ணீருக்கெல்லாம் அவருடைய பதில் என்னன்னா அவருடைய மனதுருக்கம். நீ வடிச்ச அந்த கண்ணீருக்காக கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒரு பெரிய பெரிய கிரயம் என்னவென்றால் அவருடைய மனதுருக்கம். அவர் தமக்குள்ளேயே ஆணையிட்டு கொள்ளுகிறார், எனக்கு நீ தேவை. பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இளம் பிரியாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இருந்த உன்னை கர்த்தர் அழைத்தார். உனக்கு நான் அடைக்கலமும் உனக்கு பெலனும் ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையுமாய் நான் இருக்கிறேன் பார் அப்படின்ற அந்த பார்வை வந்ததும் அந்த முதலாவது வசனத்திலேயே என் கர்த்தர் என் மேல நித்திய கிருபையுடன் இறங்குகிறார் என்பதை அவர் தமக்குள்ளே ஆணையிட்டு கொண்டார். என்னை அழிப்பது இல்லை. இது நோவாவின் காலத்தில் உள்ள ஜலம் பிரளயம் போல் இருக்கும். எப்பேற்பட்ட ஜல பிரளயமும் எப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சியும் என்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மரணத்தை ஜெயித்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த புவியீர்ப்பு விசையையும் தகர்த்து நான் மறுரூபமாகி தேவனை முகமுகமாய் சந்திப்பேன் என்கின்ற மனமகிழ்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் இந்த பூமி அதிர்ச்சி. நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அந்த பூமி அதிர்ச்சி, நடு சமுத்திரத்தில் மலைகள் எல்லாம் அதிர்ந்து அப்படியே மலைகள் அப்படியே அந்த சமுத்திரத்தில் அப்படியே கீழே பாய்ந்த போது பெரிய சுனாமியாக ஏற்பட்டு வானத்தின் மதகுகளை திறந்தார். அப்புறம் பூமியினுடைய அந்த வெடிப்புகளை எல்லாம் திறந்து விட்டார், ஊற்றினுடைய வெடிப்புகளை திறந்து விட்டார். பூமி அதிர்ச்சியும் சுனாமியும் வந்துச்சு. ஆக நோவாவின் காலத்தில் உண்டான இந்த ஜலப்பிரளயத்தை போல நான் பூமியை விட்டு அழிஞ்செல்லாம் போக மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறுரூபமாகி மறுபடியும் இந்த பூமியில என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டியிருக்க மகிமை செலுத்துவோமா? அவர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அவர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார், ஆணையிட்டார். இந்த ஆணை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும்போது தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் பாசம், எனக்கு என் மேலே கோபம்லாம் வைக்கல. அவர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார். இனிமே தைரியமாக என்னை மகிமைப்படுத்தி அவர் மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற அந்த இருதயம். இதுதான் அந்த நகரம். அதாவது நல்லா புரிந்து கொள்ள, இதுதான் இந்த நகரம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் அந்த நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். காரணம், என் கர்த்தர் என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறார். சுனாமியே, பேரலையே, நீ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. பூமி அதிர்ச்சியே, நீ என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம், என் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். என் கர்த்தருடைய நித்திய கிருபை என் மேல் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆமேனா? தம் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். என்னை கூப்பிட்டு உடன்படிக்கை பண்ணல, தம்முடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எந்த ஒரு விவாதத்துக்கும் ஆணையிடுதலே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. உடன்படிக்கை முறிஞ்சிடும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையில் அந்த ஜனங்கள் நிலைத்திருக்கவில்லை. அந்த உடன்படிக்கை உடைத்து விட்டு தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்து விட்டார்கள். ஆனால் ஆணையிடுதலே எல்லா விவாதத்திற்கும் முடிவு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தில் கொண்டு வருகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆணையிடுதல் எவ்வளவு பெரிய முக்கியம். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 16. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறுதி பண்ணும்படிக்கு. ஆமென். என்ன பண்ணும்படிக்கு? உறுதி பண்ணும்படிக்கு. என் காரியம் வாய்க்கணும்னா, ஸ்ட்ராங்கா உறுதியா சொல்லணும்னா உடன்படிக்கை ஒத்து வராது. ஆக இது என்ன உடன்படிக்கைன்னா, இது புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது? இது உடன்படிக்கை ரீதியில் நம்ம பார்க்கணும்னா, ஆணையிடுதல் என்பது தமக்குள்ளே சொல்லிக் கொள்ளுவது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமேனா? எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் இந்த பிரசங்கம் புரிஞ்சுது? யாருக்கும் புரியலையா? அவர் எனக்காக நித்திய கிருபையுடன் என்மேல் இறங்குவேன் என்று
அவர் தமக்குள்ளே ஆணையிட்டு கொண்டார், நான் தைரியமா இருப்பேன், என் தேவனை முகமுகமாய் நான் தரிசிப்பேன் என்று சொல்லி. எப்பேற்பட்ட சுனாமி இந்த பூமியிலே நான் நிலை கொள்ளக்கூடாதபடிக்கு, எப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சி வந்தாலும் சுனாமி வந்தாலும் என் இருதயம் பயப்படாது என்பதுதான் சியோன் எருசலேமில் இருக்கக்கூடிய மகிமை. அவர்கள் தான் காலைதோறும் எழுந்து தேவன சமூகத்தில் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்குள்ளே நித்திரை போயிருச்சு. உடல்ல சோர்வில் நிமித்தம் நித்திரை வரும், ஆனால் மனதுக்குள்ளே இருந்த நித்திரை போயிருச்சு. தூக்கத்தை விரும்பினாங்க இல்லையா? முன்னாடி தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தில் திருப்தியாவாய். ஆக இவங்க உடல் சோர்வில் தூக்கம் வரும். நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம மனுஷன்னா நமக்கு வேலை செய்கிறோம், அந்த உடல் சோர்வில் தூக்கம் வரலாம். எல்லாருக்குமே, பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஆனால் மனதில் தூக்கம் இருக்காது. ஏனென்றால் அந்த கர்த்தருடைய ஆணை அந்த இருதயத்தில் இருக்கும். அவங்களால அதிகாலையில் தூங்கவே முடியாது. ஆமேனா? மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு. ஆமேனா? யாம் மீட்பு உறுதியானது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமேன். மீட்பு என்பது இந்த சரீர மீட்பு, இந்த சரீரம் மறுரூபம் அடைவது. அதே போல உன் கண் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லமை உடையவர். ஆமேனா? இந்த மீட்பின் சத்தியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் தமக்குள்ளே அவர் ஆணையிட்டு கொண்டார், நான் மேல நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா! இந்த நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணை உறுதிதான் தேவன் எனக்கு அடைக்கலமும் என் பெலனும், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர், எனக்கு சகாயம் பண்ணக்கூடியவர் என்கின்ற அந்த இருதயம், அந்த ஒரு விசுவாசத்துடைய பூரணம் உள்ளே இருக்கிறவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெயம். சபைதான் ஜெயங்கொண்ட சபை. சபைதான் ஜெயங்கொண்டது. சபைதான் தேவனுடைய பரிபூரணம். அப்போ சபைக்குள் இருக்கக்கூடிய நாம், சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள் இருக்கக்கூடிய நாம் தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா காலைதோறும் எழுந்துக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவனுடைய இருதயம் எப்பொழுதுமே பூரணமானது, அது தூக்கம் இருக்காது. ஏனென்றால் மணவாட்டி என்ன சொல்றா? இதுதான் மணவாட்டியினுடைய அபிஷேகம், இதுதான் சியோன் எருசலேமுடைய அபிஷேகம். உன்னத பாட்டின் புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க, அதில் உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நித்திரை பண்ணினேன். அப்ப தூங்குறது யாரு? விழித்திருந்தது யாரு? உடல் சோர்வில் தூக்கம் வந்துச்சு, ஆனால் மனதுக்குள்ள தூக்கம் இல்லை. இதுதான் மணவாட்டி. இவருடைய இருதயத்தில் தான் அந்த நதி சபையில் கொடுக்கிற இந்த உபதேசம் நீர்க்கால்களாய் புறப்பட்டு சந்தோஷிப்பிக்கிறது. ஒரு தெய்வீக சந்தோஷம் அவர் இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்கும். அதனால இவங்களால தூங்க முடியாது. தேவன் அவர்களை அதிகாலையில் காலைதோறும் எழுப்பி அவர்களை கற்றுக்கொள்ளுகிற போல கேட்க செய்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்பாங்க, அவர்களோடு தேவன் பேசுவார். ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் எப்படி கூப்பிடுறாரு? வாசிக்காத. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தம் கேட்கும். நேசரின் சத்தம் கேட்கும், மணவாளின் சத்தம் கேட்கும். அவர்கள் தான் காலைதோறும் எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமேன். தேவன் என் அடைக்கலமும் என் பெலனும், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையும் ஆனவர். ஏனென்றால் அவர் என்னை கொண்டு தம்மைத்தாமே ஆணையிட்டார். ஆமேனா? அவர் ஆணையிட்டார். என்னை அவருடைய மனதில் வைத்திருக்கிறார். நான் அவருக்கு வேணும், அவர் என் மேலே கோபம் கொள்ளுவது இல்லை, அவர் என்னை கடிந்து கொள்வதில்லை என்று அவர் ஆணையிட்டிருக்கிறார். அதனால பூமி அதிர்ச்சியே வந்தாலும், சுனாமியே வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. ஆமென்.
நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து பயம் நீங்கி போயிருச்சு. ஆமென் சொல்லாமா? இப்போ இருதயத்துக்குள்ள சந்தோஷம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் தான் எருசலேம் சியோன் என்கின்ற மகிமைக்குள்ளே வந்து இந்த உபதேசம் அவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷத்திலே இருப்பாங்க, அந்த வசன மகிழ்ச்சியிலே இருப்பாங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாகவே இருப்பாங்க. அவருடைய இருதயத்துக்குள்ள தூக்கம் இல்லை. ஆமேனா? அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இல்லை? தூக்கம் இல்லை. இந்த உடல் அசதியில் தூக்கம் வந்தாலும் அவருடைய ஆத்மாவில் ஒரு விழிப்பு. ஆமேன். இதுதான் மணவாட்டி சபை. அதான் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள், அதன் நகரத்தை என்பது சபையை. சபையில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமான தேவனுடைய அந்த ஆணை உறுதி, அவர் உன்னை கடிந்து கொள்வதில்லை, உன்மேல் கோபம் கொள்வது இல்லை என்கின்ற ஆணை உறுதி அவள் இருதயத்துக்குள் இருக்கும். இவங்க கேட்குற வசனத்தில் அவ்வளவு பெரிய ஆறுதலை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அந்த இருதயத்தை எப்பொழுதுமே சந்தோஷத்திலேயே வைப்பார். அந்த இருதயம் தூங்கவே தூங்காது. ஆமென். உடல் சோர்வில் தூங்கினாலும் இருதயம் தூங்காது. அவங்க தான் காலைதோறும் எழுந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல அவங்க கேட்குறாங்க. எந்த சேதமும் அவர்களை அணுகாது. ஆமேனா? எந்த சேதமும் அவர்கள் அணுகாது. அவர்களை மர்வமாகி மணவாளுடைய கரத்தை பிடித்து அவருடைய மகிமையிலே பிரவேசிப்பார்கள். இதை தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமேனா? அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கூர்ந்து கேளுங்க, அவருடைய ஆறுதலை அனுபவிங்க, அவருடைய வார்த்தையை அனுபவிங்க, அவருடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது என்பதுதான் சத்தியம், பூரணம். காலைதோறும் அவர் எழுப்புகிறார், ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். என்னை எப்படி பேசணும், மற்றவங்களுக்கு எப்படி நான் தேவ ராஜ்யத்தை எடுத்து சொல்லணும். இவங்களுக்கு சூப்பராக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவாங்க. ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஞானவான்கள். அவளுக்கு நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். அவளுக்கு காலைதோறும் கற்றுக்கொள்ளுவாங்க. தேவன் அவருக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த மகிமைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? தேவன் தம்மை குறித்தே ஆணையிட்டார். நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசுகிறார். நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை, உண்மையில நான் கோபமாக இருப்பதில்லை. எத்தனை சந்தோஷமா இருக்குது? எந்த சோதனை வந்தாலும் தைரியமா நில்லுங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு நிமித்தமாய் அவர் உங்களுக்கு கணக்கே கேட்க மாட்டார். நீ எப்படிப்பட்ட அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் உன்னை அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். ஏனென்றால் தமக்கு தாமே அவர் ஆணையிட்டு கொண்டார். நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை, உங்களை கோபமாக இருப்பதில்லை. அந்த ஒரு உறுதி இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஜெயத்தோடு முன்னேறி கடந்து போவாய். ஆமென் சொல்லாமா? எல்லாருமா முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே நாங்கள் மகிமை